அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகத்திலே மிகப்பெரிய வள்ளல் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பச்சையப்பன்ற பேர் சொல்லுவாங்க, சீதக்காதின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர்ன்ற ஒரு பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர்லாம் வள்ளலாக இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அப்புறம் நான் பார்த்த வள்ளல் அப்படின்னு சொன்னால் மறைந்த நடிகர் ரித்தீஷை சொல்லுவேன். உண்மையிலே வள்ளல். அவர் எப்படி சம்பாதிச்சார், அவருக்கு பணம் எப்படி வந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு மனிதர் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு நான் ஃபிசிக்கலாக பார்த்துக்க ரித்தீஷ் அவர்கள், ஜேகே ரித்தீஷ் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் இதில் உண்மை இருக்கும், கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லியிருப்பேன் நான், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னா எல்லாரையுமே பீட் பண்ணக்கூடிய வள்ளல் அப்படின்னா அது மிகப்பெரிய கஞ்சன் தான். அந்த கஞ்சனுக்கு தான் அந்த புகழ் போய் சேரும். ஏன்னா அவன் கஷ்டப்படுவான், சம்பாதிப்பான், வட்டி போடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், சிக்கனுன்னா டுதக்கோரு எதையும் செலவு பண்ண மாட்டான். கடைசி வரைக்கும் அதை இழுத்து பிடிச்சி தனக்கு பின்னாடி வரவங்க நல்லா ஆண்டு அனுபவிப்பதற்காக சொத்துக்கள், நிலப்புலன்கள், வீடுகள், வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பின்னாடி வரவங்க அதுக்கான பணத்தெல்லாம் இவன் க்ரியேட் பண்ணிட்டு போவான். ஆனால் அதில் ஒரு தம்படி பைசா அவன் யூஸ் பண்ண மாட்டான். அப்போ ஆப்வியஸ்லி யார் மிகப்பெரிய வள்ளலாக இருக்க முடியும்? ஒரு சிறந்த கஞ்சன் தான். அப்போ உங்கள் தாத்தாவோ அப்பாவோ கஞ்சனாக இருந்தாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க ஒரு வள்ளல். மறைமுகமாக அவங்கள வேறு கோணத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளலாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்கள் பேர பிள்ளைகளுக்கோ பெரிய அளவில் அவங்களோட கஞ்சத்தனம் உதவ போகின்றது என்பதை நீங்கள் மறைமுகமாக செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அதை ஒட்டி ஒரு விஷயந்தான். அப்போது இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். முதல் விஷயம் என்னென்னா, இந்த பணம் குறித்த சில விஷயங்கள். அப்போ நம்ம கஞ்சனை பற்றி சொல்கிறோம், அடுத்து ஒரு அனுபவிப்பதற்காக மொத்த சொத்தையும் விட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கஞ்சன் தான் உலகத்திலே மிகப்பெரிய வள்ளல். அப்படின்னும் போது அந்த பணம் எப்படி சேர்க்கறது, பணம் எப்படி சேரும் அப்படின்றதா இன்றைக்கி டாபிக். இது எல்லாமே சின்ன 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 டெக்னிக்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது வீட்டில், அது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓயாமல் கடிகாரம் ஓடுவதால் தான் அது உயரத்தில் நிற்கின்றது. அது ஓடலைன்னா தூக்கி போட்டுருவோம். இன்ஃபேக்ட் என்னோடய வீட்டில் ஒரு கடிகாரம் அப்பப்போ நின்றுடும். இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ஃபேமிலி தங்கியிருந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க, அண்ணா அவங்க வீட்டில் கடிகாரம் ஓடல, நான் தான் சரி பண்ணேன்ட்டு. ஏற்கனவே வாங்கின அடுத்த நாள் நின்று போச்சு. அது வாங்கி கொடுத்தவர் ஒரு டைம் மிஷின், அதாவது 8 மணிக்குன்னா 8 மணிக்கு வேலை செய்யக்கூடியவர். என்ன பண்ணுறது? அதனால் அது கடிகாரம் தெரிஞ்சிருக்கு. அது பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணால் அவன் கையில் அந்த கடிகாரத்தை வாங்கிட்டு வர சொன்னால் அது நின்றுன்றது எல்லாம் எப்படி நடந்திருக்கு. ஸோ பாயிண்ட் என்னென்னா, கடிகாரம் நிற்கக்கூடாது. நின்றுதுன்னா அது அங்கே சக்தி ஓட்டம் தடைப்படுவதாக ஒரு செவி வழி கதை உண்டு, செவி வழி செய்தி உண்டு. ஸோ கடிகாரம் எப்போதுமே ஓடிட்டுருக்கணும். அது உடஞ்சிருக்கக்கூடாது, நிற்கவும் கூடாது, ஸ்லோவாகவும் ஓடக்கூடாது, ஸ்பீடாகவும் ஓடக்கூடாது. கரெக்டாக ஆன் டைம் ஓடணும். ரெண்டாவது எப்போதுமே நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாவிலை தோரணம் கட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்ல சுக நிகழ்வுக்காக மாவிலை தோரணம் கட்டுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மாவிலை தோரணம் ஒரு 2 நாள் 3 நாள் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வாடி வதங்கி சிக்கி சின்னாபின்னம் ஆகிடும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா 3 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு மாவிலை கிடச்சிதுன்னா வீட்டில் புதுசாக தோரணம் கட்டுங்க. அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். மூன்றாவது இந்த சுவரில் பிளவுகள் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. சுவரில் எந்த சூழ்நிலையுமே பிளவுகள் இருக்கக்கூடாது, கிராக்ஸ் இருக்கக்கூடாது. அதுவும் அந்த 1 3 பண ஓட்டத்துக்கு எதிரானது, பண ஓட்டத்தை தடுக்கக்கூடியது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. கடிகாரமும் சரியாக ஓடணும், சுவர்லேயும் பிளவுகள் இருக்கக்கூடாது. நாலாவது நீங்கள் இந்த ஜோசிகாரம் கொடுக்குற எந்திரங்கள்லாம் தேவையில்லாத பண விரயத்தை கொடுக்கும்.
அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் எந்திரங்கள் இருந்தது, நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்லாம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஒரு சாமியார் 5 லட்ச ரூபாய்க்குலாம் எந்திரம் விற்றுட்ருக்காரு தமிழ்நாட்டில். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது. என் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா அதை அதை உருக்கி விற்று ஏதாவது ஒரு கோவிலில் 2 உட்காந்துருக்க உண்மையான சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுங்க, இல்லை ஒரு பக்தருக்கு சாப்பாடு போடுங்க, இல்லை 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலாவது வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்னா ஏதாவது நல்லா வேகமாக ஓடுற ஆற்றுல தூக்கி போட்டுருங்க. எந்திரங்கள் வந்து பண வரவை தடுக்கும். அப்புறம் வந்து எப்போதுமே வந்து ஒரு சாஃப்டான மியூசிக் வந்து வீட்லேயும் உங்கள் அலுவலகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். இது கவனம் வைத்துக்கொள்ளுங்கள். என்ன மியூசிக் வேணால் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. அதுக்காக வந்து அந்த டுபாக்கூர் மாதிரி நாக்கு முக்கு இது மாதிரி இந்த டப்பாங்குத்து பாட்டு, கானா பாட்டு, சாவுக்கு பாடுற கானா பாட்டெலாம் போட்டிருக்காதீங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்ததாக வாசல் முன் வந்து பழைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. எனக்கு சமீபத்தில் ஒரு பாட்டி ஒரு ஆட்சி சொன்னாங்க. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, சமீபத்தில் தான் அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த காலத்தில் வந்து நான் சொல்கிறது ஒரு வே பேக். அவங்களுக்கு இப்போ என்ன 85 வயசு இருக்குன்னா அவங்க அப்பா அம்மா காலம் சொல்கிறாங்க. அப்போ ஷுவராக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி நெல்லை போடுவாங்களாம் கோலம் போட்டுட்டு. அதே போல் வந்து பால் தெளிப்பாங்களாம். அது அந்த உயிரினங்கள் சாப்பிடுவதற்காக. இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இண்டிவிஜுவல் வீடு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெல் இருந்தால் நெல்லை தெரித்து தூக்கி ஒரு 10 நெல்லை போட்டு விடலாம். கொஞ்சம் பாலை வந்து அந்த கோலத்தை சுற்றி அந்த தண்ணீர் வேறு ஒரு மாதிரி நீங்கள் கொஞ்சம் அழகாக பண்ணி விடலாம். அது பார்த்துங்க. அப்புறம் இதுக்கு அடுத்ததாக 7வது வந்து கதவில் வந்து சத்தம் வரவே கூடாது. கதவில் சத்தம் வருதுன்னா அந்த வீட்டில் வந்து சோம்பேறிகள் அதிகம் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வீடுக்கு வந்து நிச்சயமாக பணம் வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 8வது வந்து மூளைகளில் வந்து குப்பை சேரக்கூடாது. வீட்டுக்கு ஒரு ரூம் இருக்குது, 4 மூளை இருக்கும் ஷூராக. 4 நம்ம பார்த்திங்கன்னா குப்பை பார்த்திங்கன்னா அந்த மூளைக்கு தான் போகும். அது தலைமுடியாக இருக்கலாம், வீட்டிலேருந்து தலை வருவாங்க, அது அந்த ஓரத்தில் தான் நிற்கும். குப்பையை கசக்கி போட்டாங்கன்னா அந்த மூளையில் தான் போடுவாங்க. மூளையில் மட்டும் குப்பை சேரக்கூடாது. எப்போதுமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டோட உள்முனையாகட்டும் வெளிமுனையாகட்டும், அது வந்து சக்தி வரையும் சம்மந்தப்பட்டது. 9வது முன்புறம் வந்து சுத்தமாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. பின்புறம் சுத்தமாக இருக்காது. அது நல்ல விஷயம் அல்ல. முன்புறம் எப்படி சுத்தமாக இருக்கோ பின்புறமும் அப்படி சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வந்து அப்படி சுத்தமாக இல்லைன்னா வீட்டோடைய வந்து ஒரு வளர்ச்சியை அது தடுக்கக்கூடிய விஷயமாக பார்க்குறேன். உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடு, அப்போ மேற்கில் சுத்தமாக இருக்குன்னா மேற்கில் சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடு தெற்கில் சுத்தமாக இருக்குன்னா தெற்கு தான் பின்பகுதினா தெற்கு சுத்தமாக இருக்கணும். கிழக்கு பார்த்த வீடு மேற்கு சுத்தமாக இருக்குன்னா மேற்கு சுத்தமாக இருக்கணும். தெற்கு பார்த்த வீடு அப்போ பின்புறம் வடக்குனா வடக்கு சுத்தமாக இருக்கணும். பின்னாடி அவன் வரப்போறான்னு எல்லா குப்பையும் போட்டு வச்சுருக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. அந்த வீடு வந்து வளம் இழக்கக்கூடாதுன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கிழக்கு பக்கம்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், மேற்கு பக்கம் சுத்தமாக இருக்கணும். கிழக்கு மட்டும் இல்லாமல் மேற்கும் சுத்தமாக இருக்கணும். அடுத்தது வந்து தெற்கு பக்கம் பார்த்த வீடுனா வடக்கு பக்கமும் சுத்தமாக இருக்கணும், தெற்கு சுத்தமாக இருக்கும் போல். மேற்கு பார்த்த வீடுனா மேற்கு சுத்தமாக இருக்கும், அதே போல் அதுக்கு பின்புறம் வந்து கிழக்கு பக்கம் அது சுத்தமாக இருக்கணும். அதே போல் வடக்கு புறம் வாசல் உள்ள வீடு அப்படின்னா வடக்கு முன்பகுதி சுத்தமாக இருக்கும், தெற்கும் வந்து சுத்தமாக இருக்கணும். கிழக்குனா ஈஸ்ட்டு, தெற்குனா சவுத்து, மேற்குனா வெஸ்ட்டு, வடக்குனா நார்த்து. அடுத்ததாக வந்து கார்பெட் வந்து வீட்டில் உபயோகிக்காதீர்கள். உங்கள் வீடு என்ன கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க, நடந்தால் கால்லாம் அப்படி இழுத்துக்கும், கிரனைட்லாம் வந்து வலிக்குது, முட்டி வலிக்குது, என்ன வேணால் சொல்லுங்கள், கார்பெட் உபயோகத்தை தவிர்த்து விடுங்கள். அது வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து நான் விவரிக்க விரும்பலை. அதில் வந்து ஏன்னா தேவையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க தான் அதை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பணம் அதிகமாக சிரமப்படாமல் சம்பாதிச்சவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டுமே அழிவை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக 11வது பொறுத்த வரைக்கும் சிறு குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்கு. நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, நம்ம பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை இருக்குது, வேலைக்காரியோட பசங்க வீட்டுக்கு வருவாங்கன்னா 10 ரூபா 20 ரூபா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் அந்த பூஜை, அந்த நீங்கள் மணிக்காக பண வரவுக்காக மகாலட்சுமி பூஜை பண்ண அப்புறம் நீங்கள் கொடுங்க. வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சதுக்கப்புறம் 10 ரூபா 20 ரூபா பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எப்படி பணம் வந்து
செழிப்பான வீடாக நம்ம வீடு மாறுதுன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பேசுகிறேன், மழை நல்லா மழை பெய்யுது, கரெக்டாக இந்த விஷயம் பேசுகிறேன், மழை பெய்யுது. நன்றி பிரபஞ்சத்திற்கு. அப்புறம் மணி சத்தம் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில், அது ரொம்ப நல்லது. ஸோ ஏதாவது வந்து இந்த சைனீஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி தட்டி விட்டால் ஒரு வித்தியாசமான சவுண்டு வரும், அது போல் ஏதாவது வாங்கி தொங்க விடுங்க. அது காற்றுல பட்டு சவுண்டு வந்தாலும் சரி, வரவங்க அதை தட்டிட்டு வந்தாலும் சரி, அது ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ தயவுசெய்து வந்து நான் சொன்ன விஷயத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல கடையில் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு மணி வாங்கி மாட்டி விடுங்க. இந்த கோயில் மணி மாதிரி வாங்கிட்டு சொக்கலிங்க வரும்போது போல அடிக்க சொல்கிறாருன்ட்டு பெருசாக அடித்து யாருக்காவது வந்து தூங்குறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பண்ணிடாதீங்க, அது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அப்புறம் அடுப்பு வந்து ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்ளவும். நான் நிறைய இடங்களுக்கு போனதால சொல்கிறேன், சில வீடுகள் வந்து பெண்கள் நோயோடு இருப்பாங்க. அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே அடுப்பு சுத்தமாக இருக்காது. அடுப்புக்கும் வந்து உடல்நிலைக்கும் ரொம்ப பெரிய சம்மந்தம் உண்டு, உடல்நிலைக்கும் பண வரவுக்கும் பெரிய சம்மந்தம் உண்டு. அதனால் இது வந்து ஒரு ஏபிசி தான், A = B, B = C, அப்போ C=1ன்ற கான்செப்ட் தான். ஸோ கவனம் இருக்கட்டும். அண்டு இதுக்கு அடுத்ததாக ஃபேன்லேயும் கட்டிலையும் சத்தம் வரக்கூடாது. நம்ம படுத்திருக்க கட்டிலையும் ஃபேன்லேயும் வந்து மேலே இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன்லேயும் சத்தம் வரவே கூடாது. அது வந்து வந்ததுன்னா என்னோடய பார்வையில் நாட் அக்செப்டபிள், அவ்வளோதான். அது நல்லதல்ல, பணம் சம்மந்தமான விஷயம் அது. அப்புறம் வந்து சில வீடுகளில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ரெகுலராக நடக்கும், ப்ளம்பிங் வேலை நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு கரண்ட்டு ஒயர் எரிஞ்சிரும், சுவிட்ச் போர்டு வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அப்புறம் வந்து ஹீட்டர் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், ஃபர்னஸ் அதாவது வந்து என்ன சொல்கிறது, மின்சாரத்தில் இயங்கக்கூடிய மின்சாதன பொருட்கள், குறிப்பாக வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பழுதடையுது, மைக்ரோ ஓவன் போன்ற விஷயங்கள், அப்புறம் ஹீட்டர் போன்ற விஷயங்கள்லாம் ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம வீட்டில் பண வரவு தடைக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு பெருசாக வந்து பயணப்படாத வீடாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரதாக நான் பார்க்குறேன். ஸோ அகைன் ட்ராவலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. இது வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் சொன்னேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட வந்து 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒன்று, அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட தொடர்புடைய விஷயம். இப்போ ட்ராவல் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் பறந்து போகணுன்னு ஒரு படம் பார்த்தேன். நான் நிறைய படம் பார்க்குறேன். நான் வந்து எனக்கு டைம் கிடச்சிதுன்னா இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து காரில் போகும்போதோ, இல்லை வந்து விமானத்தில் போகும்போதோ, இல்லை ட்ரெயினில் போகும்போதோ, ஒரு 1 hour, நான் 2 hours படம்னா 2 hours படம்னா ஒரு 1 hourல பார்த்துருவேன் அந்த படத்தை. நகர்த்தி ஃபார்வர்ட் பண்ணி இந்த பாட்டெலாம் ஃபார்வர்ட் பண்ணி, அந்த வகையில் பறந்து படம் வந்து நம்ம இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கோட மிக நெருங்கிய தொடர்புடையது. அதில் வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் கலப்பு திருமணம் பண்ணவங்க, ஒரு பையன் அவங்களுக்கு. அந்த பையனை கூப்பிட்டு ஒரு 2 நாள் வந்து அவங்க அப்பா வந்து பைக்கில் ஒரு ட்ராவல் பண்ணுவார். அதுதான் அந்த படத்தோட கதை. அந்த பையன் நிறைவாக என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் அம்மாவையும் கூட இருக்கணும், நம்ம வந்து மலை இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துடும், மரங்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துடும், அந்த வீடு வேண்டாம், சிட்டி லைஃப் வேண்டாம்னு சொல்லுவான். அதாவது கிட்டத்தட்ட நம்ம கேரக்டர் அவன் போல் இருக்கு. அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கான்செப்ட் கரெக்டான கான்செப்டு. அந்த பயணப்பட்டதுனால அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அந்த ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சு ஒரு ஸ்மைலோடு அந்த படம் முடியும். எங்கே சிரிப்பு ஆரம்பமாகின்றது அங்கே பணம் வர ஆரம்பிச்சுன்றதுக்காக தான் அந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த வகையில் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த படம் பாருங்கள். அந்த படம் சொல்லக்கூடிய செய்தியை எடுத்துக்கிட்டு நீங்களும் பணம் உங்களை நோக்கி வருவதற்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைவாக ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பணம் ரிலேட்டடாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். 5 கோல்டன் ரூல் வந்து பணம் சம்மந்தமான விஷயத்தில் நாம் எல்லோருமே ஃபாலோ பண்ணணும். 5 கோல்டன் ரூல்ஸ், 5 தங்க விதிகள் நம்ம வச்சுக்கலாம். முதல் விஷயம் வந்து, உதவி செய்தவர்களை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு உதவி செய்தவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது. செய் நன்றி மறக்கக்கூடாதுன்றது நம்ம தமிழில் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம்.
அதனால் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2, உங்களை நேசிப்பவர்களை, உங்களை நம்புபவர்களை நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஏமாற்றாதீர்கள். உங்களை யார் நம்புகின்றார்களோ அவர்களே நீங்கள் ஏமாற்றாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான விதி. எண் 2. 3வது, உங்களை ஆதரிப்பவர்களை புறக்கணிக்காதீர்கள். உங்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அது நல்ல பழக்கம் இல்லை. உங்களை காதலிப்பவர்களை வெறுக்காதீர்கள். உங்களை லவ் பண்ணுறவங்கள வெறுக்காதீங்க. நிறைவாக, உங்களுக்கு வந்து உங்களிடம் வந்து ரொம்ப பரிவோடு இருப்பாங்க. அவங்க யாரோ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு சொக்கலிங்கம் அப்படின்னா வந்து ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ரொம்ப பாசமாக பரிவாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து சொக்கலிங்கம் அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியில் சில திட்டங்கள்லாம் தீட்டி அதை நோக்கி நம்ம பயணப்படக்கூடாது. இந்த 5 விதிகளுக்கும் இந்த பணத்துக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த 5 விதிகளை நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து செய்நன்றி மறக்காதீர்கள். அந்த நம்மளை லவ் பண்ணுறவங்கள, நம்மளை ஆதரிப்பவர்களை, நம்மளை காதலிப்பவர்களை, நமக்காக பரிவாக இருப்பவர்களை, பரிவுடன் இருப்பவர்களை எந்த சூழ்நிலையுமே நம்ம மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையுமே அவங்களை இக்னோர் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையுமே அவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவங்கள புறக்கணிக்கக்கூடாது. அவங்கள வந்து தள்ளி வைக்கக்கூடாது. அவங்கள ஏமாற்றக்கூடாது நம்புவவர்களை. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் என்ன திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, இது எல்லாமே நடக்கணும்னா நீங்கள் வந்து 100% பியூர் லவ்வோடு அந்த இடத்துல மூவ் ஆனால் தான் அந்த விஷயம் வந்து சத்தியமாக சாத்தியப்படும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வந்து பணத்துக்கான டெரெக்டான விஷயம், அதனால தான் நான் வந்து இந்த கண்ட கதையெல்லாம் சொல்லாமல், இந்த குப்பை விஷயங்கள்லாம் சொல்லாமல் டெரெக்டாக விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கூட இந்த பறந்து போன ஒரு படத்தை பற்றி சொல்கிறேன்னா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் பிரயாணப்படு, குழந்தையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பணம்னு சுற்றாதீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது பணத்துக்கான விஷயம், பணம் தடைப்படுறதுன்னா அது என்ன காரணம்ன்றது விஷயத்த சொல்லிட்டேன். பணம் வரணும்னா பயணப்படணும்னா இந்த 5 விதிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு பயணப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே செல்வ செழிப்புடன் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான தி பெஸ்ட் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. ஸோ அதற்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ இதோடைய விதிகளுடைய தொடர்ச்சி எனக்கு சொல்ல ஏதுவாக இருக்கும். மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கும், திருச்செந்தூர் முருகருக்கும், பயணமுருக்கும், நரசிம்மருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். உங்களுக்கு எங்களுடைய குழு சம்பந்தமாக ஏதாவது உதவி தேவைப்பட்டால், குழு சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்து எங்களுடைய டீம் பண்ணக்கூடிய விஷயம், அது சம்மந்தமான கேள்விகள் அப்படிலாம் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா 9840394600 98 403 94 600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். 1. 2வது விஷயம் வந்து பசு மாடு கொடுக்குற விஷயம் வந்து பெரிய லெவலில் இந்த வாட்டி பண்ண போகிறோம். ஸோ 12 பசு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சிவ ஓட்டத்துக்கு உட்பட்ட அந்த 12 சிவாலயங்களுக்கு கொடுக்க போகிறோம். யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து கொடுக்க சொல்லியாச்சு. அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது சாய் சிவா அண்ட் மிஸ்டர் சரவணன் 2 பேர் தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் 10 கோயில் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. திருநெல்வேலி வட்டாரத்துக்குள்ளே, அதாவது திருநெல்வேலிக்கு பவனாசம் டு திருநெல்வேலி ரூட்டில் 2 பக்கம் இருக்குது. செர்மாதேவி ரூட்டு, இன்னொன்று வந்து ஆழ்வார்குறிச்சி அந்த ரூட் இருக்குது. ஸோ அங்கே ஏறத்தாழ 10 கோயிலுக்கும் நம்ம வந்து ஆட்களையும் கோயிலையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் நண்பர்களோ பசு நான் கொடுக்கணும், இந்த சிவன் கோயிலுக்கு என் கையால் வந்து கொடுக்கணுன்னா 9840394600 98 403 94 600 நம்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி.